சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. அண்ணா திமுக ஆட்சி அமைப்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. சேலம் மாவட்டம் அண்ணா திமுக கோட்டை என்பதை பல முறை நிரூபித்து காட்டியிருக்கின்றோம். 2011 சட்டமன்ற பொது தேர்தல் மாண்பு அம்மா நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் 100% வெற்றி பெற்ற மாவட்டம் சேலம் மாவட்டம். 11 தொகுதியில் வெற்றி பெற்று அண்ணா திமுக கோட்டை என்று சேலம் மாவட்டத்தை நிரூபித்து காட்டினோம். 2016 11 சட்டமன்றத்தில் 10 இடங்களில் வென்று அண்ணா திமுக கோட்டை தமிழகத்திலே எந்த மாவட்டத்திலும் வெற்றி பெற முடியாம டபுள் டிஜிட்ல வெற்றி பெற்ற ஒரே மாவட்டம் சேலம் மாவட்டம். அம்மா மறைவுக்கு பிறகு அதே வழியில் நின்று மக்களுடைய பேராதரவை பெற்று 2021 11 இடங்களில் 10 இடங்களிலே வென்று அண்ணா திமுக கோட்டை. எனக்கு முன்னாலே மாவட்ட கழக செயலாளர் குறிப்பிட்டார், நீங்க திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்திற்கு முதலமைச்சராக இருக்கலாம், ஆனால் சேலம் மாவட்டத்தில் ஆளுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தப்பித்தவறி ஓரிடத்தில் வெற்றி பெற்று விட்டீர்கள். இந்த முறை அதுவும் உங்களுக்கு கிடைக்காது. சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற 11 சட்டமன்ற தொகுதியிலும் அண்ணா திமுக கூட்டணி வெற்றி பெறும்.